Dr. Srivarmas. அவருடைய காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக வேதனையாக இருக்குது. ஏன்னா அவரு கூட நான் 45 வருஷமாக பயணம் பண்ணுறேன். 45 வருஷமாக பயணம் பண்ணி ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுக்காத போராடாத பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகிற ஒரு தலைவர் மருத்துவரையாவுக்கு இப்படி ஒரு சோதனை, எங்களுக்கு இப்படி ஒரு வேதனையெல்லாம் வந்தது ரொம்ப துரதிர்ஷ்டவசம் மட்டுமல்ல, ரொம்ப வேதனையான நிகழ்வாக தான் நாங்கள் இந்த சம்பவத்தை பார்க்குறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிட நம்ம அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமையை பலம் தான் எல்லாருக்கும் பொருந்தும். அது அரசியல் கட்சிகளில் சில பிரச்சனைகள் வரும், எல்லா கட்சிகளையும் பிரச்சனைகள் வரும். அது இயல்பு. நம்ம இந்திய அளவில், மாநில அளவில், தமிழ்நாடு அளவில் பார்க்குறோம். வந்தாலும் கூட ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் நல்லதாக நாங்கள் பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நியமித்தவர், அதற்கான பொறுப்புகளை நியமித்து கொடுத்தவர் மருத்துவரையா அவர்கள். அவர் தான் தொடங்கியவர், அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு. அவருடைய வழியில் நாங்கள் பயணிக்கிறோம். இந்த நிலை ஏற்பட்டது துரதிர்ஷ்டவசம், வேதனைங்கிறது இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சார், இன்னைக்கு அவங்க போராட்டம் நடத்தினாங்க. இன்னைக்கு அவங்க தர்ணா நடத்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட கோரிக்கை மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒற்றுமையா இருந்தா பலம். ஒற்றுமை நீங்க என்ன பலம் வேணும்னா, ஒன்று 5வது வருஷம் இன்னும் கொஞ்ச நாள் முடிய போகுது. இதில் போய் என்ன பிரச்சனை ஏற்பட போகுது? ஒன்றும் நடக்க போறதில்லை. ஆனால் முழு அதிகாரம் கட்சியை தொடங்கியவர், நடத்தியவர் மருத்துவரையா தான். அவருடைய நியமனம் தான் சரியா இருக்குங்கிறது தான் எங்களுடைய கருத்து. உண்மையா தான், நியாயமும் தர்மமும் சத்தியமும் நீதியா தான். ஒற்றுமை வரணும்னு சொல்றீங்க. அவங்க விருப்பம், அவங்க விருப்பத்துக்கு செய்யறாங்க. நம்ம அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நம்ம ஒன்றும் தேவையில்லாத குறைச்சல தலையிடக்கூடாது. பாட்டாளி முடிச்சு வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒண்ணுதான், ஒற்றுமையா இருக்கணும். ஆனா மக்களுக்கான போராட்டம் நடந்திருக்கு. இப்பதான் புதுசா கட்சிக்குள்ள போராட்டம் நடத்துறாங்க. அது அருள் சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னா சேர்ந்து போராடும், மக்களுக்காக போராடும், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக போராடும். பாட்டாளி மக்கள் கட்சியிலே போராடுறதுங்கிறது வினோதமானது, துரதிர்ஷ்டவசமானது. நீங்க ஸ்பீக்கர் பார்க்கலையா சார்?